புகழ் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக புகழ் கிடைக்கும். லக்னாதிபதியோட யார் சேர்ந்திருக்காங்களோ அது தொடர்பான புகழ் கிடைக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் லக்னாதிபதியோட சனி சேர்ந்திருக்காரு அப்படின்னா அவங்க செய்கிற தொழிலின் வழியாக புகழடையக்கூடிய அமைப்பு. புதன் சேர்ந்திருக்காருன்னா அவங்க படித்த படிப்பின் வழியாக புகழடையக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் சேர்ந்திருக்காரு அப்படின்னாக்க அவங்களுடைய செல்வாக்கு, பொருளாதாரம், காசு பணம் கையில் வச்சிருக்கிறது, சொத்து சுகம், அதை வச்சு புகழடையக்கூடிய அமைப்பு. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்ததுன்னா அரசியல் ரீதியான புகழ், சொத்து சுகம் ரீதியான புகழ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் எது தொடர்பாக இருக்கோ அதில் வரும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு லக்னாதிபதி நீசம் 6, 8, 12க்கு போயிடுறார் அல்லது கெட்டு போயிடுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவங்களுக்கு புகழ் இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் புகழ் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க செய்கிற தொழிலின் வழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது மற்ற அவங்க செய்கிற சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் புகழ் கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய பிராண்ட் நேம் தான் வருமே தவிர இவங்களுடைய இண்டிவிஜுவல் நேம் வெளியில் புகழடைய முடியாது. இதுதான் லக்னாதிபதி.